பரவாயில்ல. ஆஸ்திரேலியா கடைசி மேட்சையாவது வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடைஞ்சுட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப மோசமா ஒயிட் வாஷ் ஆயிருப்பாங்க. ஆமாங்க. இப்படி சொல்ற மாதிரி தான் நேத்து நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் கடைசி ஓடிஐ மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 50 ஓவர் முடிவில் 274 ரன் எடுத்தாங்க. இந்த ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ், ஹுசைன், ஹிடாய் இவங்க 3 பேருமே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. இதுல ஹிடாய் 80 ரன்னுக்கு மேலே எடுத்து பட்டை கிளப்பிட்டாருங்க. இவங்க 3 பேரோட கான்ட்ரிபியூஷனால தான் நேற்று பங்களாதேஷ் 274 ரன் எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல ஆஸ்திரேலியா 200 ரன் எடுக்கிறதுக்கே தடுமாறுனாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மேட்சை எப்படி வின் பண்ண போறாங்களோ அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஷொரிஃபுல் இஸ்லாம் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்தாரு. மனுஷன் ஒரே ஓவர்ல ஜோஸ் இங்கிலீஷையும் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ஓவர்ல இன்னொரு விக்கெட்டையும் எடுத்தாருங்க. 2 விக்கெட் வேகமாவே போயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸை ஆஸ்திரேலியா கொடுத்தாங்க. சூப்பராக காப்பர் கனாலி விளையாண்டாருங்க. அவங்க கூட மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இதனால ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா 266 ரன் எடுத்திருந்தாங்க. 5 விக்கெட் தான் போயிருந்துச்சு. சரி, ஆஸ்திரேலியா ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போதாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஏமானா ஷொரிஃபுல் இஸ்லாம் வந்த மனுஷன் நான் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து உங்க மேல ப்ரெஷரை போடுவேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 3 விக்கெட் எடுத்து விட்டாப்புல. நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஒரு பக்கம் காப்பர் கொண்டாலி செஞ்சுரி அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாரு. செஞ்சுரியை தாண்டி நான் இன்னும் மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் கொனாலியும் ஒரு கட்டத்தில் முஸ்தபிசர் ரஹ்மானோட பாலில் போல்ட் ஆயிட்டாரு. இதனால கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க. கடைசி ஓவரில் 3 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷனில் ஏதாவது ஆஸ்திரேலியா சொதப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்களாம் சொதப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு கடைசி ஓவரில் ஜாம்பா ஈஸியாக 4 அடிச்சு இந்த மேட்சை ஆஸ்திரேலியா 1 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஆஸ்திரேலியா த்ரில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பங்களாதேஷ் மேட்சை வின் பண்ணுறதுக்கு கடைசி ஓவரில் 1 விக்கெட்டு, இவங்களுக்கு 3 ரன் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுச்சு. பங்களாதேஷ் மட்டும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், ஆஸ்திரேலியாவோட சோழி முடிஞ்சிருக்கும். எனிவே இது ஆஸ்திரேலியாவுக்கு தேவையான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஓடிஐ சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமே ஒரு பெரிய அப்செட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் கிட்ட ஓடிஐ மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சீரீஸையா தக்க வைப்பாங்கன்னு பார்த்தா சீரீஸே தோத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் மட்டும் தோத்தா ரொம்ப அசிங்கமா போயிரும் குமார். அதனால எப்படியாவது வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு காரணம் காப்பர் கனாலி தான். ஏன்னா அவர் தான் ஒன் மேன் ஆர்மியா போராடி மனுஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. அவர் மட்டும் இல்லை அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்துருப்பாங்க. அவர் தான் ஆஸ்திரேலியாவை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்ட் டேஸாக ஆஸ்திரேலியா கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாலும் பயங்கரமாக சொதப்பிட்டு இருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.